வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். தேவர்கள் யாரு? இயற்கையோட சக்திகள் தான் தேவர்கள். அதாவது சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, வருணன் எல்லாரும் தான் தேவர்கள். இந்த தேவர்களை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அசுரர்கள் எப்பவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிறைய சண்டைகள் நடந்துச்சு. அசுரர்களோட குருவா இருந்தவர் சுக்கராச்சாரியார். அவர் நிறைய தவம் பண்ணி சஞ்சீவனின்னு ஒரு மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டார். அதை வச்சு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற சண்டையில செத்து போற அசுரர்களை உயிருக்கு திருப்பி கொண்டு வந்தாரு. இதனால அசுரர்களோட பலம் குறையாம இருந்துச்சு. ஆனா தேவர்களுக்கு இந்த மந்திரம் தெரியாது. இந்த கதை தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதனால தேவர்கள் கிட்ட அமிர்தமும் இல்லை. இதனால ரொம்ப கவலைப்பட்ட தேவர்கள் அவங்களுடைய குருவான பிரகஸ்பதி கிட்ட போய் யோசனை கேட்டாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச பிரகஸ்பதி தன்னுடைய மகனான கச்சனை கூப்பிட்டு, கச்சா, நீ போய் சுக்கராச்சாரியார் கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எல்லா வித்தைகளையும் நல்லபடியா கத்துக்கிட்டு வா. முக்கியமா இந்த சஞ்சீவனி மந்திரத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். தங்களுடைய எதிரியோட குரு கிட்டேயே அப்பா தன்னை அனுப்புறாருன்னு தெரிஞ்சும் அப்பாவோட வார்த்தையை தட்டாம சுக்கராச்சாரியார் கிட்ட போனான் கச்சன். நான் தேவகுரு பிரகஸ்பதியோட மகன் கச்சன். நீங்க என்ன உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கணும்னு ரொம்ப பணிவா கேட்டான். சுக்கராச்சாரியாருக்கு தெரியாதா கச்சன் எதுக்கு வந்திருக்கான்னு? ஆனாலும் தான் யாருன்னு மறைக்காம ரொம்ப வெளிப்படையா சொன்ன கச்சனுடைய நேர்மை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கச்சா, என்னால உனக்கு சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு சுக்கராச்சாரியார். இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? அட, எதை தெரிஞ்சுக்கலான்னு வந்தோமோ அதையே இவர் சொல்லி கொடுக்க மாட்டார் போல இருக்கு. சரி, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு திரும்பி போயிருப்போம். நான் என்ன தெரியுமா பண்ணா கச்சன், குருதேவா, நீங்க பெரிய ஞானி, உங்ககிட்ட சீடனா இருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம். நீங்க எனக்கு என்ன சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லித்தாங்க, நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடக்கமா சொன்னான். இப்படிப்பட்ட நல்ல சீடன் கிடைச்சா எந்த குரு தான் வேணான்னு சொல்லுவாரு? கச்சனை சுக்கராச்சாரியார் தன்னுடைய சீடனா ஏத்துக்கிட்டார். இது தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் சுக்கராச்சாரியார் கிட்ட போய், குருதேவா, தேவர்கள் உங்களை ஏமாத்தி சஞ்சீவனி மந்திரத்தை தெரிஞ்சுக்கத்தான் இந்த பையனை அனுப்பியிருக்காங்க, இவரை உடனே திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சுக்கராச்சாரியார், நான் போய் உங்களுடைய எதிரிகளான தேவர்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி தருவேனா? கச்சனும் அந்த மந்திரத்தை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். கச்சனும் ஒரு நல்ல சீடனா சுக்கராச்சாரியார்கிட்ட நடந்துக்கிட்டான். அவனோட புத்திசாலித்தனம், அடக்கம், நல்ல குணங்கள் எல்லாத்தையும் பார்த்து சுக்கராச்சாரியாருக்கும் அவருடைய மகளான தேவயானிக்கும் கச்சனை ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஆனா அசுரர்களுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க தன்னுடைய குருவோட வார்த்தைய நம்பவும் இல்லை. கச்சனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கச்சன் ஒரு தடவை தன்னுடைய குருவோட மாடுகளை மேய்க்க காட்டுக்கு தனியா போனான். அட, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் அவனை கொன்னுட்டாங்க. கச்சன் சாயந்தரம் திரும்பி வராத பார்த்த தேவயானி அழுதுகிட்டே அப்பா கிட்ட போய் சொன்னான். சுக்கராச்சாரியாருக்கு தன்னுடைய மகளை ரொம்ப பிடிக்கும். அவ அழறத அவரால் பார்க்க முடியல. தன்னோட திவ்ய திருஷ்டியால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் சுக்கராச்சாரியார். அசுரர்கள் தன்னை நம்பாம இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, நாம் அவனை எப்படியாவது உயிருக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சஞ்சீவனி மந்திரத்தை உபயோகப்படுத்தி கச்சனை திருப்பி உயிரோட கொண்டு வந்தார். இதனால அசுரர்களோட கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு. கச்சன் உயிரோட வர முடியாதபடி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அடுத்த முறை கச்சனை கொன்னு அவனை எரிச்சு அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் சாப்பிடுற பொருள்ல
அவருக்கு தெரியாம கலந்து அவர் சாப்பிட கொடுத்துட்டாங்க. மறுபடியும் கச்சனை காணாம தேவயானி அழுதுகிட்டே அப்பா கிட்ட வந்து சொன்னான். தன்னோட திவ்ய திருஷ்டியில பார்த்த சுக்கராச்சாரியார் அப்படியே ஷாக் ஆயிட்டார். கச்சன் இப்போ அவர் வயிற்றுல தான் இருக்கான். அசுரர்கள் தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு சுக்கராச்சாரியாருக்கு ரொம்ப கோபம் வந்தது. தன்னுடைய செல்ல மகள் தேவயானி வருத்தமா இருக்கிறதையும் அவரால் பார்க்க முடியல. ஆனா கச்சனை தம் வயிற்றிலிருந்து உயிரோட கொண்டு வந்தா தான் செத்து போயிடுவோனோ அவருக்கு தெரியும். கொஞ்ச நேரம் யோசிச்சார். தன் வயிற்றுல இருந்த கச்சன் கிட்ட, அசுரர்களோட முட்டாள்தனத்தினால நான் இப்போ உனக்கு சஞ்சீவனி மந்திரத்தை எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நான் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி உனக்கு உயிர் தருவேன். நீ என் வயிற்றுலேருந்து வெளியில வந்த உடனே அதே மந்திரத்தால எனக்கு உயிர் கொடு அப்படின்னு சொன்னார். அப்படியே கச்சனும் சுக்கராச்சாரியாரோட வயத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தான். அதே மந்திரத்தை சொல்லி அவருக்கும் உயிர் கொடுத்தான். அவனை பார்த்த சுக்கராச்சாரியார், கச்சா, நீ எல்லா வித்தைகளையும் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்ட. இனி நீ தேவலோகம் போலாம். ஆனா நீ என்னோட பொண்ணான தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கச்சன், குருதேவா, இன்னைக்கு நான் உங்க வயிற்றிலிருந்து பிறந்து வந்திருக்கேன். அதனால நீங்க எனக்கு அப்பா மாதிரி ஆயிட்டீங்க. தேவயானி எனக்கு தங்க மாதிரி ஆயிட்டா. நான் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருந்தது. இதை புரிஞ்சுக்கிட்டாரு சுக்கராச்சாரியார். அவனை தேவலோகத்துக்கு போக அனுமதி கொடுத்துட்டாரு. கச்சனை ஒன்றும் செய்யாம விட்டிருந்தாலே அவனுக்கு சஞ்சீவனி மந்திரம் தெரிஞ்சிருக்காது. ஆனா அவனை அழிக்கணும்னு நினைச்சு கடைசியா அசுரர்கள் தங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. நாம ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அது கடைசியில நமக்கு தான் கெடுதலா முடியும். இதுதான் இந்த கதை சொல்லும் நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.